எவ்வளோ வேணுமானாலும் பிரதர் சிஸ்டர், அல்லேலூயா, நீங்க எவ்வளோ வேணுமானாலும் பிரதர் சிஸ்டர், நீங்க மன்றாடலாம், துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, வேதத்தை வாசிக்கலாம். 2 Corinthians 5வது அதிகாரம் 10வது வசனம் அங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும். எவ்வளவு தூரம் நீங்கள் என்ன செய்யணும்? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? வெளிப்பட போறோம். யாருடைய நியாயாசனம் முன்பாக? கர்த்தருடைய நியாயாசனம், இயேசுவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்க போகிறோம். அப்ப வெளிப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாய், குறையில்லாதவர்களாய், கரைத்துறையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப அவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைங்க பிரியமானவர்களே, நன்மையானாலும் தீமையானாலும் அது முகத்துக்கு முன்பா நின்று கேட்கணும். அப்பா நான் செய்யறது அதான் வேதம் சொல்ற. அவன் சொல்றாரு, அவன் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? சரீரத்தில் அவன் செய்த நன்மையும் பார்க்கிறாரு, தீமையும் பார்க்கிறாரு, தக்க பலன் அடையும். வெளிப்பட வேண்டும். அதனால பூமியில நீங்க நன்மை என்ன செய்யுங்க, தீமை என்ன செய்யுங்கன்னு பாருங்க. நான் எங்க சபை எத்தனையோ சபைக்கு சுத்திட்டு கடைசி ஒரு சபைக்கு போனேன். 94 போனேன். ஒரு 3 மாசம் தான். அப்புறம் ஒரு அந்த கன்வென்ஷன் நடந்தது. அப்போ பார்ட் டைம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியரோடு வந்து நிறைய ஊழியம் செஞ்சு கிட்டத்தட்ட சபை நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா சொல்லுமா? நூற்றுக்கணக்கான மக்கள் வந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் வர 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 அதில் சில பேர் ஊழியத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு வந்து போகும்போது நானும் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த சபையை விட்டு வெளியே போறோம்னா, இந்த சபையை விட்டுட்டு ஊழியக்காரங்க சண்டை போட்டு வெளியே போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை பண்ணிட்டு அடுத்த சபைக்கு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் போனா இந்த சபையை விட்டு போனா ஊழியக்காரன் தான் போனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், அடுத்த சபையில போய் காலை வைக்க மாட்டேன். ஏன்னா சத்தியம் அப்படி. அந்த சத்தியத்தை கேட்டு எத்தனையோ ஃபேமிலியா போய் ஓடுங்க, சுத்தி கிடக்க. எல்லாருக்கும் சுத்திட்டு 2 வருஷம் 3 வருஷம் திரும்பி வருது. சில தடவை 6 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துடுங்க, சில தடவை 2 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துட்டோம். ஏன்னா இந்த சத்தியத்தை கேட்டு போயிட்டு அவங்களாம் அந்த இடத்த என்ன செய்ய முடியாது. இங்க உட்காந்து பாயிண்ட் எழுதுவோம், வசனமா எழுதுவோம், பாயிண்ட் எழுதுவோம். அங்க போனா நம்ம என்ன செய்வோம், போயிட்டு உட்காந்து கண்ண முடியும் உட்காந்து இருப்போம். அது மாதிரி ஏதோ போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அங்க போய் என்ன செய்வோம், மீண்டுமா போய் கையை கட்டிக்கிட்டு கண்ண முடியும் தான் நிதானம்